புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா என்று வித் ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வருண், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், இப்போ நல்லா தான் இருக்கேன். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, எந்த ட்ராமாட்டிக் டிசார்டரும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் அப்படியே. ஓகே, ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து அதை பத்தி தான். நான் அதை பார்த்து தானே இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸா இந்த மாசம் முழுக்க அனுசரிக்கிற விஷயம் அது என்ன அப்படிங்கறது நீங்களே சொல்லிடுங்க. கரெக்ட். இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஆக்சிடென்ட், ஒரு பர்சனல் அசால்ட்டு, ஒரு ஹார்ட் பிரேக்கு, இந்த மாதிரியான அதிர்ச்சியான நம்ம எதிர்பார்க்காத டைமில் நடக்கக்கூடிய நம்மளை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டருக்குள்ளே கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ட்ராமாட்டிக்னா உங்களுக்கே புரியுது, ஒரு இந்த மாதிரி நான் சொன்ன பிரச்சனைகளில் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் டிசார்டருக்கு பேர் தான் PTSD அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், பேச போகிறோம், தெரிவிக்க போகிறோம். ஓகே, அதாவது நீங்கள் சொன்ன பார்த்தேன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் புது விஷயமா இருக்காது. என்னடா புது பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். கரெக்ட். இவர் குட்டி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு வேறு வகையில் போயிட்டே இருக்காரு ஸ்ட்ரெஸ்ஸாக. ஸோ வந்து அவரை பற்றி இன்றைக்கி வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா வந்து எல்லார் நினைவுக்கும் வரது இந்த விஷயங்கள் தான், அதாவது யோகா, முத்திரை மாதிரியான விஷயங்கள் தான். இன்றைக்கி அப்படி தான் ஒரு சூப்பரான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ முத்திரை கற்றுக்க போகிறோம், பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் தினந்தோறும் புதுவிதமான பலன்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆணை முத்திரை என்ற ஒரு சுலபமான அருமையான முத்திரை. இந்த முத்திரை நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சுவாச பாதை அலர்ஜி சரியாகும், இரண்டாவது நுரையீரல் பலப்படும், மூன்றாவது பெருங்குடலுக்கான ஒரு பலத்தை கொடுக்கும். பெருங்குடல் பலம் பெற்றுச்சுனாலே நம்மளுடைய பாதி நோய்கள் தீர்ந்த மாதிரி பெருங்குடல் பலம் பெறும். அதற்கு அடுத்தது முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். இது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரட்டை விடுவதை தடுக்கும். குரட்டை விடுவது சீக்கிரமாக சரியாகிவிடும். இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நிறையா வந்து வெளிநாடுகளில் வந்து விவாகரத்து வரைக்கும் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான இந்த குரட்டை விடுவதற்கு நம்ம எவ்வளோ எளிமையாக தீர்வு வைத்திருக்கிறோம் பாருங்கள். இந்த முத்திரைக்கு பெயர் ஆணை முத்திரை. ஆணை முத்திரை எப்படி செய்வது? உங்களுடைய கைகளில் நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலினுடைய நுனியில் தொட்டு மற்ற இரண்டு விரல்களையும் நீட்ட வேண்டும். பெருவிரல் நுனியில் அப்படி தொடுற இடத்துல வந்து ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் ஆணை முத்திரை. குரட்டை விடுவது என்பது பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கும் விதத்தில் மல்லாக்கப்படுத்தி தூங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குரட்டை வரும். ஏன்னா தூங்கும் முறைகளில் 4 முறை இருக்கிறது. ஒன்று வந்து குப்புறப்படுத்தி தூங்குவது, அது எல்லா உயிரினங்களும் செய்யக்கூடியது. மல்லாக்க படுக்க தெரிந்த ஒரே மிருகம், மகிழ்ச்சியாக சிரிக்க தெரிந்த ஒரே மிருகம் மனிதன் மட்டுமே. அந்த வகையில் இரண்டாவது வகை மல்லாக்கப்படுத்தி தூங்குவது, மூன்றாவது வந்து இடது பக்கம் படுத்து தூங்குவது, நான்காவது வலது பக்கம் படுத்து தூங்குவது. இப்படி இந்த 4 வகை தூக்கத்தில் மல்லாக்கப்படுத்தி தூங்குவது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சுகமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து இந்த குரட்டை என்ற ஒரு பெரும் தொந்தரவும் நமக்கு சேர்ந்துடும். வாய் துர்நாற்றமும் நம்மளை விட்டு போகாது. இப்போ இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா முதலில் இந்த தூங்கும் முறை வலது பக்கமோ இடது பக்கமோ மாற்றி படுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வர வேண்டும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 21 நாட்கள் விடாமல் நம்ம செய்யணும். 21 நாளில் வந்து இந்த முத்திரை பலன் தெரிய ஆரம்பிக்கும். குரட்டை விடுவது முழுவதுமாக நமக்கு நின்று போயிருக்கும். அந்த ஒரு அதிசயத்தை நாம் அனுபவிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நுரையீரல் கோளாறுகள், சுவாசம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆஸ்துமாவினுடைய ஆரம்ப கட்டங்கள், ஆஸ்துமாவுக்கு தனியாக முத்திரை இருக்குது. ஆரம்ப கட்டமாக சுவாசம் விடுவதற்கு சிரமமாக இருப்பது, மூச்சை அடைப்பது போல் இருப்பது, வேகமாக ஓடும் பொழுது சரியான விதத்தில் சுவாசிக்க முடியாமல் இருப்பது, மூக்கு அடைப்பு ஏற்பட்டு கொள்வது, இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கெல்லாம் இந்த ஆணை முத்திரை அற்புதமான ஒரு முத்திரை. ஆணை முத்திரை எப்படி செய்வது என்று மீண்டும் ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியில் தொட்டு அப்படி ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கணும். மற்ற 2 விரல்களும் அப்படி நீட்டி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். நீங்கள் பெருவிரலுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். முத்திரை நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னா 2 நிமிடம் முடிவதற்குள்ளாகவே இந்த இடத்துல வந்து ஒரு துடிப்பு தெரியும். உங்களுக்கு விரல்களினுடைய சந்திப்பில் ஒரு மின் ஓட்டம் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி முத்திரைகளை செய்வதன் மூலமாக நம்மளுடைய பலவிதமான நீண்ட நாள் பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு அத்தியாவசியமான முறையாகும். இந்த முறையெல்லாம் பழைய காலத்தில் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறையில் இருந்ததுனால அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள்.
இன்று நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கல்வி முறை கிடையாது. பாடத்திட்டத்தில் எதுவுமே நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகளை கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு இதுவரைக்கும் வழக்கத்தில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பயன்படுத்த முடியாத மாதிரி போயிடுச்சு. இப்போ நம்ம இனிமேல் வந்து பயன்படுத்துவதற்கான ஆவணங்களை நம்ம கண்ணா அறக்கட்டளை உருவாக்கியிருக்கிறோம். அதன் மூலமாக நீங்கள் இதனுடைய முழுமையான பலன்களை அடைய முடியும். விரல்களே மருத்துவர் என்ற ஒரு உன்னதமான தீர்வு உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகளை, எந்த விதமான மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, எந்த விதமான மருத்துவ முறைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, அது கூடவே இந்த முத்திரைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது முழுமையான தீர்வு விரைவில் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக நம்பலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்தி நீங்களும் அதற்கு ஒரு ஆதாரமாக அமையலாம். இந்த மாதிரி முத்திரைகள் பலவும் கற்றுக்கொள்வோம். முதுமையில் மகிழ்ச்சி மனதில் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. இன்னும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான விஷயம் செய்ய போகிறோம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ முத்திரை மட்டும் கற்றுக்கிட்டா போதாது இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்து வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் பற்பல விஷயங்கள்லாம் வந்து க்யூவில் வெயிட் பண்ணிட்டு. கரெக்ட். ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் செட்டப், காலேஜ் செட்டப் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹையரார்க்கியில் எவ்வளோ போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, கீழே இருக்கவங்க சரி, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னா பிரேக் தான். என்ஜாய் பண்ணி பிரேக் எடுக்கலாம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவே இன்று வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவே என்று வித் மீ அனந்தி என் வருண். இப்போ அடுத்த வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கியூ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம சித்த வைத்தியரானு வந்தாச்சு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா அவரே எனக்கு மன அழுத்தத்தை பற்றி தான் பேச போகிறாரு. அந்த காலத்தில் மன அழுத்தம் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போருக்கு போக வேண்டும், இன்னும் 1 மாதம் காலம் தான் இருக்கிறது, அங்கே போனால் ஈட்டியை வேற வச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்கள்லாம் ஸ்ட்ரெஸ்குள்ளே போயிருக்கலாம். அது மன அழுத்தமாக வந்து மாறி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது நிஜமாவே வந்து எப்படி மாடர்ன் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கோ அதே மாதிரி அதுவும் டிசைனாக ஒரு கலிடியோஸ்கோப் மாதிரி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஆனா சித்த வைத்தியரால் வந்து ஸ்ட்ரெஸ் பத்தி பேசணும்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்டா இத பத்தி பேச போறாரு. டிப்ரெஷன், மன அழுத்தம், அதை பத்தி தான் பேச போறாரு. அதுக்கான தீர்வை சொல்ல போறாரு. பட் சித்த வைத்தியத்துல அதுக்கு எப்படி ஒரு தீர்வு இருக்குன்னு நானும் யோசிச்சிட்டே இருக்கேன். பட் நம்மளாம் சர்ப்ரைஸ் பண்ண வரப்போது பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து தூதுவளை கஷாயம். அதாவது தூதுவளை கஷாய சூர்ணம் எவ்வாறு தயார் செய்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான சரக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை, இண்டு இலை. இண்டு இலைங்கிறது வேலிக்காக வளர்க்கக்கூடிய ஒரு இலை. சிறு சிறு இலைகளாக இருக்கும், முட்கள் நிறைந்த ஒரு செடியாக இருக்கும். இசங்கு, அதாவது சங்கங்குப்பின்னு சொல்லுவோம், அழகுக்காக நம்ம இது வந்து வளர்ப்போம். வெண்மை நிற பூக்கள் இருக்கும். கண்டங்கத்திரி, திப்பிலி, சுக்கு, இதுதான் எனக்கு தேவையான சரக்குகள். எல்லா சரக்குகளையுமே சம அளவு எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் எடுக்கிறோம் தூதுவளை இலை அப்படின்னா எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கணும். இதை 1-2 இடிக்கணும். இதை வந்து நைஸாக பவுடர் பண்ணணும் அவசியம் இல்லை. கஷாயம் தான் போட போகிறோம். அதனால் 1-2 இடித்து அதை ஒவ்வொன்றுமே 50 கிராம் எடுத்து தனித்தனியாக இடித்து அதை ஒன்றாக கலந்து வச்சுக்கிறது தான் இந்த தூதுவளை கஷாய சூரணம். தூதுவளை கஷாய சூரணத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கணும். நம்ம செய்து வைத்திருக்கிற தூதுவளை கஷாய சூரணத்தை 10 கிராம் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி சிறு தீயாக எரிக்கணும். அதிகமான ஃப்ளேம் இருக்கக்கூடாது. கஷாயத்துக்கு எல்லாமே சிறு தீயாக எரிக்கணும். அது 4 ஒரு பங்காக வத்துற வரைக்கும் எரிக்கணும். 4 ஒரு பங்குன்னா ஒரு 125 மில்லி, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வடிகட்டி அதை காலை மாலை உணவுக்கு முன்னாடி குடிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, காலை உணவுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியும். அது வெறும் வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கஷாயம்லாம் வெறும் வயிற்றில் குடிச்சா தான் ஈஸியாக அப்சார்ப் ஆகும். இது குடிக்கிறதுனால என்ன பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருமல், அதாவது இருமல் சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும், விடாமல் இருக்கும். பேசுகிற அளவுக்கு கூட முடியாமல் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன இருமலாக இருக்கும். சிலருக்கு மூச்சுத்தடை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இருமல் கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரியான இருமலுக்கு எல்லாமே ஒரு நல்லதொரு மருந்தாக தேரையர் சித்தர் இந்த தூதுவளை கஷாயத்தை சொல்லியிருக்காரு. அவர் இதை எப்படி சிறப்பித்து சொல்கிறாருன்னா, அதாவது எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் சரி, இந்த கஷாயத்தை ஒரு முறை குடிச்சிங்கனாலே இருமல் வந்து முற்றிலுமாக குணமாகும். அப்படி ஒரு முறை குடித்து சரியாகலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சவால் விடுறார் நம்மக்கிட்ட. இருமலுங்கிற விஷயத்திலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கு இந்த தூதுவளை கஷாயம் பயன்படும் என்பது ஐயமில்லை. அந்த காலத்துல வந்து ராஜாக்கெல்லாம் என்ன மாதிரி மன அழுத்தம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, ராணி வேற நகை கேட்கிறார்களே, அவருக்கு எந்த மாதிரியான நகைகள்லாம் செய்ய கொடுக்க போறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பாரு இல்லையா? கடையிலயும் போய் வாங்க முடியாது. ஏதாவது ஆசாரியை வச்சு யாருமே செய்யாத மாதிரி ஒரு நகை செஞ்சு கொடுங்கோ அப்படின்னு கேட்டாங்க. என் ராணி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரே மன அழுத்தத்துக்குள்ள போயிருக்கலாம். அவருக்கே வந்து சித்த வைத்தியம் தான் தீர்வா இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அது ஒரு தீர்வா வந்து அதுக்கப்புறமும் உங்களுக்கு குளிர்ச்சியான விஷயம் உங்களுக்கு மனசுக்கு ஏற்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, உங்களெல்லாம் குளிர்விக்க வருகிறது வெள்ளரி சாலட். அதை வச்சு ஒரு சாலட். முதல்ல அந்த பழத்தை பார்க்குறேன், அப்புறமா அந்த சாலடையும் பார்க்குறேன், அப்புறம் சாப்பிடலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பது முயற்சி அடைகிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற உணவு வெள்ளரி அன்னாச்சி சேலட். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய அன்னாச்சி பழம், பொடியாக நறுக்கிய வெள்ளரி காய், மிளகு சீரகப்பொடி, ஆரஞ்சு சாறு. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அன்னாச்சி பழத்துண்டுகளை இதில் போட்டுடுறோம். இதில் வந்து ஆரஞ்சு சாறை கலந்துக்கிறோம். முதல்ல சுவையை மாற்றுறதுக்கு கொஞ்சம் மிளகு சீரகப்பொடி போட்டுக்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா வெள்ளரிக்காயும் அன்னாச்சி பழமும் கொஞ்சம் காரம் புளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த தொண்டை கரகரப்பழம் நல்லாயிருக்கும். வெள்ளரி பழம் ப்ளைன் டேஸ்ட் உள்ளது, எந்த விதமான எக்ஸ்ட்ரா சுவையும் அதில் இருக்காது. அது கூட வெள்ளரிக்காய் சேர்க்கும்போது இது நல்லாயிருக்கும். இதை சும்மா லேசாக ஒரு கலவு கலந்தால் போதும். இந்த அன்னாச்சி பழம் தான் ஆரஞ்சு சாறில் ஊறணும். மற்றபடி எந்த விதமான எக்ஸ்ட்ரா இது தேவையில்லை. இது ரொம்ப சுவையாகவே நல்லாயிருக்கும். ப்ளைன் சுவையோடு இருக்கும் வெள்ளரிக்காய். அது கூட இந்த அன்னாச்சி பழமும் ஆரஞ்சு சாறும் சேர்ந்து பழம் சேர்ந்து இந்த தாது உப்போடு சேர்ந்த வெள்ளரிக்காயில் நீர் சத்தை பழச்சாராக மாற்றிடுது. அன்னாச்சி பழமும் ஆரஞ்சும் உடலுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது, உடல் குளிச்சு ஊட்டக்கூடியது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகள் பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே சேலடாக கொடுக்கலாம், துணை உணவாகவும் கொடுக்கலாம், மெயின் உணவாக சாப்பிட்லாம். காலைல சாப்பிடும்போது நல்ல குளிர்ச்சியாகவும் உடம்பு தெம்பூட்டக்கூடியதாகவும் இருக்கும். எந்த நேரத்துலையும் சாப்பிடக்கூடிய உணவு, சீக்கிரம் கெடாது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நீர் சந்திக்கலாம். நன்றி. ஓகேடா, புதுசாக இருந்தது இந்த ரெசிபி. இருந்தாலும் யம்மியாகவும் இருந்தது. சரி சாப்பிட்லான்னு சொன்னியா, அது என்னாச்சு? அதானுங்க, இது வாட்டரி டிஷ் இல்லையா? இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் சாப்பிடலாம். ஒரு ஸ்டார்டர் மாதிரி இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுலாம் சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீல் வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனால் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்களே. வரும் செஞ்சுலாம் தர முடியாது, வேணா பிரேக் விட்றேன், நீங்களே போயிட்டு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நான் எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்க விஷயத்த நான் மட்டும் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்காக வச்சிருக்க விஷயத்த நீங்கள் மட்டும் சாப்பிட்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியாவே இன்று வெல்கம் பேக் அகெயின். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவான நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நேற்று ஒரு பிரச்சனை நடந்திருந்தா கூட சரி, நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டே வந்து தூங்கிருப்போம்லாம், லேட்டாக தூங்கிருப்போம், தூங்கலாமா நம்ம யோசிச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தூங்கி அதுக்கப்புறம் எழுந்திருப்போம் இல்லையா? இதுதான் வந்து மனித வாழ்க்கை, டே டு டே லைஃப்பில் வந்து பிரச்சனைலாம் செஞ்சுட்டே இருப்போம். பட் அடுத்த நாள் காலையில் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஒரு புத்துணர்வு, அந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சிடலாம், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் இருக்கும். பட் இதை வந்து சில பேருக்கு ஏற்றுக்க முடியாமல், இல்லை அதெல்லாம் சமாளிக்க முடியாது, என்ன அந்த பிரச்சனை ஃபுல்லாக சூழ்ந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இது வேலை சம்மந்தமாகவும் இருக்கலாம், சில பேருக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப காமனாகவே இருக்குது. அண்ட் ஹோம் மேக்கர்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் போய் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்களே ஜாலியாக நல்லா, அவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்காங்கல்ல, சரிங்களா? இந்த என்வைரன்மெண்ட்டில் யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிடையாது. இல்லை, பிகாஸ் ஒன்று வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இது மாற்றி கொஞ்சம் இன்டர் டிபெண்ட்டாக இருக்குனால. ஏன் நான் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு வேலை இருக்குது, நான் மட்டும் ஒரு பைலட்டாக இருந்ததுன்னா எப்படி இருந்திருப்பேன் சொல்லி மேலே பார்த்துட்டு இருக்கும்போது பைலட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹலோ என் வேலை தான் உலகத்திலே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் தெரியுமா சொல்லிட்டு திரும்புறாரு அவர் பாட்டு அப்படியே. சரி, அந்த மாதிரி எங்கே எப்படி உட்காந்துருந்தாலும் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ நம்ம 2 பேருக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த 2 மைக்குக்கு தான் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. இவங்கனால இவ்வளோ பேசுறீங்களே, கொஞ்சம் சைலண்டாக இருங்களே, என் காது வலிக்குது அப்படிங்கிறது மைக்கு. சரிங்க, நாங்கள் பிரேக் விட்டுறோம். ஆனால் சூப்பராக ஒருத்தர் பேச வராரு. இரேன் பாய் சார் ஸ்ட்ரெஸ் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வணக்கம். நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல்வேறு காரணங்களால் ஏற்படுது. ஒரு குறைஞ்ச நேரத்தில் நிறைய வேலை செய்ய வேண்டியது ஏற்பட்டால், அல்லது வேறு யாராவது வந்து நம்ம மனசை புண்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டா, அல்லது எதிர்பாராத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால், அல்லது நாம் நினச்ச ஒர்க்கை நினச்ச மாதிரி முடியலன்னா, இது மாதிரி பல்வேறு விதங்களில் ஸ்ட்ரெஸ் வருது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி பல்வேறு விதமான உடல் கோளாறுகளுக்கு வழிவகுக்குது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது என்னென்னா மியூசிக் தெரப்பி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேளுங்களேன். சும்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு 2-3 அப்படியே கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பழைய காலத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. அதை வந்து ஊட்டியில் உட்காந்து ஒரு தேட்டரில் பார்த்து இருப்பீங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டிக்கெட் போட்டு அந்த படம் பார்த்துருப்பீங்க, அதில் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. அதை அப்படியே நினச்ச உடனே அப்படியே மனசு லைட் ஆயிரும். இது போயிடும், இந்த ஸ்ட்ரெஸ்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு மனசு அப்படியே சாந்தமாயிரும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து
அவுட்டோர் வாக்கிங். உடனே ஸ்ட்ரெஸ் வந்தோடனே ஒரு சின்ன ஒரு நடை அந்த தெருமுக்கு வரைக்கும் அப்படியே போனால் அந்த மரங்கள், அந்த பூக்கள், பறவைகள், அப்புறம் அப்படியே நடந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த செடிகள், அதெல்லாம் பார்த்துட்டே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்துட்டு திரும்பி வந்தோடனே அந்த ஸ்ட்ரெஸ் எங்கேயோ போன மாதிரி அப்படியே பார்க்குறீங்க, அந்த நிலவு அப்படியே ரைஸ் ஆகிறத பார்க்குறீங்க, அப்படியே சந்தோஷமாக இருக்கும். திரும்பி வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் போயிடும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தலை மசாஜ் பண்ணோடனே ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா ஒரு தலையில் அப்படி ஒரு மசாஜ் பண்ணோடனே சரியாயிடும். கையில் ஒரு மசாஜ் பண்ணால் அந்த கார்டியோ, இந்த வேஸ்குலர் டிஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். அப்போ வந்து பிளட் ஃப்ளோ சரியாகி அது ஒரு மாதிரி ஃப்ரீ ஆயிரும். கால் மசாஜ் இந்த மாதிரி விஷயங்கள். சில பேர் பார்ப்பீங்க ரொம்ப ஹெக்டிக்கான ஜேர்னி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த காலை மசாஜ் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் 4வது வந்து என்னென்னா ஒரு மெடிடேஷன். அப்படியே மனசை அப்படியே சாந்தம் பண்ணுறது. டெய்லி ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே மனசை சாந்தம் பண்ணுறது. என்னென்ன தாட்ஸ் வருதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறது. எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இது நல்லது கெட்டது அப்படின்னு இல்லாமல் அப்படியே அந்த தாட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துறது. அப்படியே படுத்த பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து எம்டி ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை இருந்து நம்மளை காப்பாற்றும். ஏன்னா எக்ஸஸான சால்ட்டெல்லாம் வெளியே போகிறதுனால நமக்கு வந்து இந்த ப்ரெஷரு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், அது வாக்கிங்காக இருக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு கேம்ஸாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு எக்ஸசைஸை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈட்டிங் ஹெல்தி ஃபுட். இந்த நிறைய பேர் என்னென்னா இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. நைட்டில் அது வந்து எதெல்லாம் உடம்புக்கு கெட்டதோ அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. நிறைய ஃபேட் இருக்கக்கூடியதை நைட்டுக்கு சாப்பிட்றாங்க. ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றது, நிறைய இன்டர்வல் விட்டு சாப்பிட்றது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 வேளை சாப்பிட்றது. நடுவில் பிரேக் பண்ணி ஒரு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஒரு லஸ்ஸி. இப்போ இந்த வின்டர் சீசனில் வந்து டெண்டர் கோகனட், இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுலேயும் பர்டிகுலராக ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸை சாப்பிட்றத விட நல்லது. இது மாதிரி ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு மணி நேரம் அந்த செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த ஐபேடு எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறது கூட ஒரு நல்லது. அப்புறம் இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ஒரு நல்ல நண்பர்கள் வச்சுக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் அவங்கள சந்தித்து பேசி ஜாலியாக எதையாவது ஒரு பழைய சம்பவங்கள் அல்லது ஒன்றா போய் உட்காந்து ஒரு நல்ல நாடகத்தை பார்க்குறது, ஒரு நல்ல சினிமாவை பார்க்குறது, இது வந்து இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நல்ல சிரிக்கிறது, சத்தம் போட்டு சிரிக்கிறது, நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், பழைய காலத்தில் நம்ம பண்ண சில கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அது சொன்னோடனே அவங்களுக்கும் ஒரு சிரிப்பு வரும், நமக்கும் ஒரு சிரிப்பு வரும். இப்படிலாம் இருந்திருக்குமே. நம்மளை நாமளே பார்த்து சிரிச்சுக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறத விட நமக்கு நாமே சிரிச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை செய்கிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். சில நேரங்களில் டைம் குறைவாக இருக்குது, அந்த டைமில் நிறைய வேலை செய்கிறோம். அப்புறம் சில நேரங்களில் எதிர்பார்க்காம ஒரு வேலை மேலே இருந்து வந்துடும், அதை செய்யும்போது பதட்டம் ஆயிரும். இதையெல்லாம் அணுகிறதுக்கு ஒரே ஒரு வழி இல்லைன்னா இந்த நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே நம்ம உடல் சீராக இயங்கும். அது மட்டும் இல்லை, இதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கண்டிஜென்சி வந்தாலும் அதை எஃபெக்டிவாக நம்மளால் டீல் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்திலே நிறைய வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா மைண்டு காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தால் எவ்வளவு வேலையை வேணால் நம்மளால் செய்ய முடியும். பதற்றப்பட்ட மனசு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் தடுமாறும். அதனால் இந்த நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, மெடிடேஷன்லேருந்து லாஃப் அவுட் அண்ட் ஸ்மைல் வரைக்கும் பண்ணோம்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நாம் பதற்றப்படாமல், உடல் நலம் பாதிக்கப்படாமல் நம் பணிகளை செய்யலாம். நன்றி, வணக்கம்.
ஓகே சார். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இன்றைக்கி எல்லாரும் பேசும்போது உடனே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லா பக்கமும் இருந்தாலும் கூட அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். அவங்கள ரொம்ப நீங்களாம் அந்த சின்ன பசங்க நான் அவங்கள வந்து அடக்கி ஆள்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்கள் பாஸ், லைஃபோட பாஸ் யார்? அப்பா அம்மா. அவங்ககிட்ட போய் ஒரு பெர்மிஷன் கேளுங்க. நான் வந்து ரொம்ப தூரம் போகிறேன், என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குற பாஸ், அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த மெயினாக ஃபேஸ்புக் விட்டு வெளில வந்துட்டு, இல்லைனா வந்து கொஞ்ச நாள் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டிலேயே உங்கள் ரூமில் பத்திரமா பெட்டு கீழே பதுக்கி வச்சுட்டு ஊருக்கு எங்கேயா போயிருங்க. ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை விட்டு எவ்வளோ தூரம், நீங்கள் காஷ்மீர் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கன்னியாகுமரி போயிடும், ஏன் தாண்டி ஸ்ரீலங்கா கூட போயிடும். ஓகே, ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் எங்கே போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஸ்டுடியோக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறதுக்காக. ஓகே, இந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் பற்றி பேசுறதுக்காக. நம்ம சாதா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்மளே ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுவோம். அந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் வேறு, அதுவும் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வேறு. இது அந்த மந்தில் இன்னைக்கு அந்த நாளில் எடுத்து அதை பேச போகிறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட வந்திருக்காரு. கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியவை என்று வெத்னி அனிதி அண்ட் வாருண். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது PTSD மந்த், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் மந்த். ஓகே, ஒரு சீரியஸான டே அப்படிங்கிறதும் தெரியுது. 2 ரொம்ப ஆபத்தான வார்த்தைகளும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு புரியுது. இதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் யார் வந்திருக்கா? ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஷாதித்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து மெடிக்கல் டைரக்டர் அண்ட் கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஸ்ரீ பிரதாப் வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராமா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை தான் நம்ம ட்ராமான்னு சொல்லுவோம். அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய காயங்கள், இதையெல்லாம் தான் நம்ம ட்ராமான்னு சொல்லுவோம். அதில் 2 வகையான ட்ராமா இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ட்ராமா, செகண்ட் டைப் வந்து சைக்கலாஜிக்கல் ட்ராமா ஆர் மென்டல் ட்ராமா. ஃபிசிக்கல் ட்ராமா அப்படின்றது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய காயங்கள், ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா நடக்கக்கூடிய காயங்கள், இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் ட்ராமான்னு சொல்கிறோம். செகண்ட் டைப் தான் வந்து சைக்கலாஜிக்கல் ட்ராமா, அதாவது மனசில் ஏற்படக்கூடிய காயங்கள், மென்டல் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் சைக்கலாஜிக்கல் ட்ராமா ஒரு மென்டல் ட்ராமா வந்து ஃபிசிக்கல் ட்ராமாவோட ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ டாக்டர் நீங்கள் இந்த ட்ராமா அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. பட் இந்த ஃபுல் டேர்ம் PTSD அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். PTSD அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து அப்ரிவேஷன் வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இப்போ அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ராமா, அதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கும்போது, ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ், அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்கும்போது சிவியரான விஷயமா இருக்கணும். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு சில நாட்கள் அந்த ஈவெண்ட் நடந்த பிறகு நம்ம மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ரோட்டில் போயிட்டுருக்கோம், காரில் போயிட்டுருந்தோம், ஒரு கார் கிராஷ் ஆகிடுச்சு, நமக்கு அடிபட்டுடுச்சு, நம்ம கூட இருக்கவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிவியர் ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து நார்மலாக இருக்கவங்க வந்து அந்த ஈவெண்ட் நடந்த உடனே ரொம்ப ஷாக்கில் இருப்பாங்க, ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, மனம் பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில நாட்கள் இருக்கும், சில பேருக்கு ஒரு சில வாரங்கள் வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் இவென்ச்சுவலாக நம்ம வந்து வில் கெட் ஓவர் இட். கஷ்டம்தான், ஆனால் வில் கெட் ஓவர் இட். பட் ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து தொடர்ந்து இருக்க ஆரம்பிக்கும், ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும். அது வந்து வாரங்கள் தாண்டி மாதங்கள் தாண்டி இதனால் ஒரு சில செட் ஆஃப் மென்டல் சிம்டம்ஸ்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷனே வந்து ரொம்ப அப்நார்மலாகவும் இருக்கும், ரொம்ப நாட்களுக்கு ப்ரொலாங்டாகவும் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஓகே, அந்த PTSDயில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நிகழ்வுக்கும் இந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வு வந்து ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த PTSD வந்து ட்ராமாட்டிக் ஈவெண்ட்னு சொன்னேன். ஓகே, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்னு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்குறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குற கேசஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், கார் ஆக்சிடென்ட்ஸ் வருது, 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது, இந்த மாதிரி. ரெண்டாவது விதமான வந்து ரேப் கேசஸ், பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள், அவங்களோட மென்டல் ட்ராமானால் வரவங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அதில் ஏற்படுறவங்க.
அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஒரு எர்த்குவேக் நடந்திருந்தாலோ ஃப்ளட் வந்திருக்கலாம், அப்போ வந்து அவங்க அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க சுற்றி இருக்கவங்க வந்து அதனால் வந்து உயிரிழந்திருக்கலாம், இல்லாட்டி பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி PTSD வருது. மெயினாக வந்து யார் எப்போ இது ரொம்ப அவங்கள பாதிக்கும்னா, அவங்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுது, அவங்க லைஃபுக்கு டேஞ்சர் இருக்குன்ற ஒரு அளவுக்கு அந்த ஈவெண்ட் மோசமாக இருந்ததுனாலோ, இல்லை அவங்க ஒரு பர்சனல் சேஃப்டி பாதிக்கப்படுற அளவுக்கு இருந்தாலோ இந்த PTSD வரும். மெயினாக வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அசால்ட். ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அசால்ட் பண்ணி அது ஒரு பெரிய டேஞ்சரான சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி PTSDனால் பாதிக்கப்படலாம். ஓகே. ஸோ வந்து ஒரு பெரிய நோய், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான நோய் வந்துடுச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா லைஃப்பை பாதிக்கக்கூட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நோய் வந்து ஒரு லாங் டேர்மில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போனால் கூட அந்த மாதிரியான ஒரு ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க. இப்போ ஒரு ரொம்ப சீரியஸான நோயால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கேன்சர், இந்த மாதிரி ஒரு சீரியஸான இல்னஸஸ் நமக்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கோ கண்டுபிடிக்கும் போது அதுவும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. இப்போ நீங்களே சொன்னீங்க முன்னாடி ட்ராமா அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டையும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். பட் இது எப்போ வந்து இப்படி PTSDயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்கும்போது நம்மளுடைய மைண்டும் சரி நம்முடைய பாடியும் சரி ரெண்டுமே வந்து ஒரு ஷாக் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஆனால் ஒரு சில அந்த ஷாக் ஸ்டேட் அப்படி நீடிக்காது. ஒரு சில நாட்கள் அல்ல ஒரு சில நிமிடங்கள் தாண்டின பிறகு ஷாக்கில் நம்ம வெளியில் வந்துடுவோம். ஆனால் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ஷாக்லேருந்து வெளியே வராமல் அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெமரிஸ், இந்த அதிர்ச்சியான ஈவெண்ட்டுடைய மெமரிஸ், ஃபீலிங்ஸ்லாம் வந்து ஸ்டக் ஆகி அவங்கள திரும்பி 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 ரொம்பவும் பாதிக்க ஆரம்பிச்சு லூப்பில் அதே போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், they will be stuck in that loop. அது அவங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த மென்டல் சிம்டம்ஸ் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் மென்டல் சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போ நம்ம ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்க வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டரில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ப்ரீத்திங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், இல்லை அவங்களோட ஃபேஸில் தெரியும், இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் தெரியும் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து சொல்லலாம்? அப்படி இல்லைனா வந்து இன்டர்னலாகவும் என்னென்ன சிம்டம்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் சொல்லுவீங்க டாக்டர்? மென்டல் சிம்டம்ஸ் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மெயினாக மென்டல் சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வகையான சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. முதல் இம்பார்ட்டண்ட் சிம்டம் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ். அதாவது நடந்த அந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் வந்து திருப்பி 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 டேப் ரெக்கார்டில் வர மாதிரி தே ரீலிவ் த ஈவெண்ட். திருப்பி திருப்பி அந்த ஈவெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நைட் நேரத்துலையும் வரலாம். எப்படின்னா நைட் மேர்ஸ், கெட்ட கனவாகவும் ட்ரீம்ஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாலே அவங்க திருப்பி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமோஷன்ஸ், அந்த பெயின் எல்லாமே திரும்பி வர மாதிரி இருக்கும் அந்த நிகழ்வோட. ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்காக இருக்கும் உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு. ஸோ திருப்பி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ். ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால பயந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன நிகழ்வு நடந்துச்சு, அதிர்வான நிகழ்ச்சி நடந்ததோ அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி நபர்கிட்டையும் பேச மாட்டாங்க, அந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க. ஸோ அதை மேக்ஸிமம் தவிர்க்க பார்ப்பாங்க, அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு எதுவுமே ஃபீலிங்ஸே இல்லை டாக்டர், ரொம்ப நம்பாக இருக்கேன், நம்னஸாக இருக்குது, எனக்கு என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டிஸ் கலந்துக்க மாட்டாங்க. ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ பார்க்குறதுக்கோ, ஏன்னா எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஒரு மாதிரி ரொம்ப நம்னஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டாவது வகையான ஒரு சிம்டம். மூணாவது பார்த்தீங்கன்னா நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதுனால அவங்களுக்கு திருப்பி டேஞ்சர் வருமோன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு அலர்ட்டில் இருக்க மாதிரி இருப்பாங்க, ஒரு பயத்தில் இருக்க மாதிரியே இருப்பாங்க, படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஆங்ஷியஸாக இருப்பாங்க, மனப்பதட்டம் இருந்திருக்கும், அவங்கள ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது, எப்போதுமே எப்போ டேஞ்சர் வரும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எரிஞ்சு விழுவாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க. நம்மளே கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரிட்டபிள் ஆகிடும், ஈஸியாக நம்மளோட கண்ட்ரோல் நம்மளே கோவப்பட்டுரும். ஆமாம். ஸோ இரிட்டபிளாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் கிளஸ்டர் ஆஃப் சிம்டம்ஸ்.
இப்போ ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நீங்கள் கேட்டிங்க என்னெல்லாம் ஃபிசிக்கலாக வரலான்னு. இந்த மாதிரி ஒரு சிலர் பிடிஎஸ்டி சிம்டம்ஸ் இருக்கும்போது நிறைய உங்களுக்கு ஹெடேக்ஸ் வர ரொம்ப வாய்ப்பு அதிகம். பெயின் சிம்டம்ஸ் உடம்புல வந்து நெக் பெயின், பாடி பெயின்ஸ் இதெல்லாம் வரலாம். அப்புறம் வந்து ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா படபடப்பு இருக்கும். சில பேருக்கு இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் வரலாம். ப்ரீதிங் சில பேருக்கு ஷாலோவாக ப்ரீத் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கன்ஜஷன் இருக்கும். ஆமாம், செஸ்ட் கன்ஜஷன் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன், டயரியா இதெல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிஎஸ்டின்னு டயக்னைஸ் பண்ணும்போது இந்த மென்டல் சிம்டம்ஸ்லாம் சொன்ன பாருங்கள், அதுவும் இந்த ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்போம். முக்கியமாக வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது லாஸ்ட் 6 monthsக்குள்ளார மேஜர் ட்ராமாட்டிக் இவெண்ட் நடந்திருக்கான்னு ஹிஸ்ட்ரி இருக்கணும். ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இதாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்து 6 மாதங்களுக்கு மேலே இந்த டிஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதுதான் பிடிஎஸ்டி சிம்டம். ஓகே, நம்ம டாக்டர் வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் சின்ன வயசு நினைவுகள்லேருந்து கூட நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து நடந்து போயிட்டுருக்கோம், இல்லை சைக்கிள் ஓடிட்டுருக்கோம், ஒரு விழுந்துட்டோம்னா உடனே அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளே கொண்டு வரோம். என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்க்குறாங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நேரம் அந்த ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே வரோம் இல்லையா. ஆனால் பாருங்களேன், நீங்கள் சொல்கிற அதே சுச்சுவேஷனில் யாருமே இல்லைன்னா நம்மளே எந்திரிச்சு திருப்பியும் ஓட ஆரம்பிச்சிடுறோம். திருப்பியும் அதே விஷயத்த கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் திருப்பி செய்வோம். பட் அந்த பெருசு ஆனவன தான் நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி சைக்கிளில் 2 பேர் போயிட்டு இருந்திருக்காங்க, அப்படியே ரோடுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் விவரிக்கிறத நம்மளுக்கு படிக்கும் போதே அவர் எந்த ஷாக்ல சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு புரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தருணங்கள், நம்ம எதிர்பார்க்காத தருணங்கள்ல இந்த மாதிரி ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளை தாக்கக்கூடும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து இன்னும் அலசி ஆராய்ச்சி நிறைய கேள்விகள்லாம் கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் எல்லாருமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆனால் நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் மந்த் அப்படிங்கிறது தான் இல்லையா ஆனந்தி? அதாவது ஃபிசிக்கலாக நமக்கு எதாவது பெயின் வச்சுக்கோங்களேன், அப்போ கூட வந்து யார்ட்டே சொன்னால் நம்புவாங்க. பட் மென்டலி நம்ம கொஞ்சம் டவுனாக இருக்கும் அப்படிங்கும்போது யார்ட்டே எனக்கு மென்டலி கொஞ்சம் டவுனாக இருக்குது, எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாம் நினைப்பாங்க என்ன இது புதுசாக இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இன்ஃபேக்ட் ஃபிசிக்கலி கூட ஏதாவது அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்து அப்படியே வேலையை தொடரலாம். பட் மென்டலி வந்து நம்ம சிக்காக இருந்தோம், இல்லை சரியாக இல்லை, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை தாக்கிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் தேவை. அதை வந்து நம்ம உணரணும் மெயினாக அப்படிங்கிறதுக்காக நிறைய அவேர்னஸ், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். பொதுவாக ஒரு டெத்துக்கு போனீங்கன்னா கூட சில பேர் வந்து அழாமல் இருந்தால் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து அழுங்க, அழுது தீத்துருங்கன்னு நிறைய பேர் சொல்லுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனந்தி. சீரியஸ், அதில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிம்டம் தான். ஆனால் இப்போ என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டேர்ம்ஸை சொல்லணும்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவென்ஷன் இருந்ததா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். பட் அதான் இதுக்கு எப்படி ஒரு ப்ரிவென்ஷன் இருக்கும்? ஏன்னா ஒரு ஆக்சிடென்டலாக இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் தான் நடந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் வருது. ஆமாம், ஆனால் வந்து ஏன் இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயமா காமனாக இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான ட்ராமாட்டிக் இவெண்ட்ஸ்லாம் நடந்தாலும் கூட ஒரு சில பேருக்கு மட்டுமே இந்த மாதிரியான டிசார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் ஏன் அப்படி? குட். அதாவது நீங்கள் கேட்குறது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யார் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து மென்னும் அஃபெக்ட் ஆகலாம், விமென் அஃபெக்ட் ஆகலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ட்ராமாட்டிக் ஈவெண்ட், அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் எவ்வளவு மோசமாக இருக்கோ அவ்வளவு மோசமாக ஆக இந்த பிடிஎஸ்டி சிம்டம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சிவியரான ஒரு எர்த்குவேக் வருது, ரொம்ப சிவியர் ஒரு கேர் கிராஷை நம்ம 2-3 பேர் இறந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிடிஎஸ்டி சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மேன்மேட் ப்ராப்ளம்ஸ், ஹியூமன் மேட் எரர்ஸ், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தென் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இது எர்த்குவேக்ஸ், ஃப்ளட்டிங் இதெல்லாம் இல்லாமல் ஒரு அசால்ட் பண்ணுறோம், ரேப் விக்டிம்ஸ், அவங்களுக்கெல்லாம் மேன்மேடு இல்லை, அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ அந்த மாதிரி விக்டிம்ஸ்க்கு வர வாய்ப்பு அதிகம்னு சொல்ல வரேன். இப்போ மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சின்ன வயதில் அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ், வேறு விதமான ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா 2வது முறை நடக்கும்போது அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் டிசார்டர், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சில பேருக்கு வந்து மென்டலாக வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதாவது ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், மனசோர்வு நோய் இருக்கலாம். இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்களாக இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா நடக்கும்போது அப்போ அவங்களுக்கு பிடிஎஸ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், ஃபேமிலியிலவே அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ் கோப் பண்ணுற இது இல்லாமல் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்தால் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அவங்களுடைய பசங்களாக இருக்கும்போது அவங்களும் ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் திங்ஸ்.
கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம்னா பர்சனாலிட்டி. சில பேருக்கு பாசிட்டிவ் கோப்பிங் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஒரு ஈவெண்ட் நடந்தது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது வெளியில் வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. அதான் என்னோட டவுட்டாக இருந்துச்சு டாக்டர். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஜிடாக இருப்பாங்க, நான் அதெல்லாம் தாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்கள எந்த விஷயமும் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு கேஸான சுச்சுவேஷனில் எல்லாருமே பதட்டப்பட்டிருக்கும் போது அவங்க மட்டும் எல்லாரும் லீட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு, சில பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லாமலும் இருக்கா? ஆமாம், பாசிட்டிவ் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலும் பர்சனாலிட்டி நல்லா இருந்தாலும் அவங்களால இதை ஓவர் கம் பண்ண ஈஸியாக முடியும். ஓகே. நிறைய பேர் இது நம்ம இந்த ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இதை கோத்ரூ பண்ணுறாங்க. எல்லாரும் இதை பாதிக்கிறதில்ல, ஒரு சில ஸ்மால் ப்ரப்போர்ஷன் ஆஃப் பீப்புள் தான் பாதிக்கப்படுறாங்க. நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி வல்னரபிள் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க அதனால் மெயினாக பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக இப்போ நீங்களே சொன்னீங்க இது கொஞ்சம் ரேரான விஷயம் தான், காமனான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால இப்போ ஒருத்தங்களுக்கு ஏற்படுத்து அப்படின்னா அது 4 பேர் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குமா அப்படின்னு கூட தெரியல. ஸோ எந்த மாதிரியான மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்கும் இப்படி அவங்களுக்கு? அதெல்லாம் முதல் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு மெடிக்கல் ஹெல்ப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸு ப்ராப்ளம்ஸ்லாம் ஒருத்தவங்க இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், அதாவது சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வித் டேப்லெட்ஸ் அண்ட் மெடிகேஷன், ரெண்டாவது வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ டேப்லெட்ஸ் அண்ட் மெடிகேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்குற டேப்லெட்ஸ் பேர் வந்து ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ்ன்னு கொடுப்போம். ஸோ ஆன்டி டிப்ரெஷன்ஸ் அப்படின்னா டிப்ரெஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே அந்த மாத்திரைகள் வேலை செய்யும். ஸோ அது வந்து உங்களுடைய சிவியாரிட்டி, அந்த மோசமான சிம்டம்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிகேஷன். ஸோ அது வந்து ஒன் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். செகண்ட் டைப், இன்ஃபேக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது கொடுக்குறவங்க வந்து சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் கொடுப்பாங்க. முதல் நேம் வந்து ட்ராமா ஃபோக்கஸ்ட் சிபிடி அப்படின்னு சொல்லுவோம், ட்ராமா ஃபோக்கஸ்ட் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஓகேங்களா? இது வந்து ஒரு 8 to 10 செஷன்ஸ், 8-10 வாரங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராமா ஏற்படும் போது அந்த ட்ராமா அந்த மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட அந்த நம்முடைய மெமரிஸ், நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸு, நம்முடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த செஷன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுங்க வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படுத்திக்குவாங்க. ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கும், டிஸ்டார்ட்டடாக இருக்கும். அந்த எண்ணங்களை வந்து மாற்றி ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸாக கொண்டு வரது தான் இந்த ட்ராமா ஃபோக்கஸ்ட் சிபிடி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஓகே. ரெண்டாவது வகையான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக சைக்காலஜிஸ்ட் பண்ணுறது இல்லை, ஆனால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பேர் வந்து EMDR அப்படின்னு. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்ரிவேஷன்னா ஐ மூமெண்ட்ஸ் டீசென்சிட்டைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம், அதான் அப்ரிவேஷன். அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த தெரப்பியில் மெயின் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஐ மூமெண்ட்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு ஐயை மூவ் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஐ மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஈவெண்ட் நம்ம அவங்கள பாதிச்சதோ அந்த ஈவெண்ட்டை பற்றி பேச சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை பண்ணிகிட்டே பேசணும் நம்ம. ஆமாம், பண்ணிக்கிட்டே பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா அந்த ஐ மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே பேசும்போது அதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. பேசும்போது நம்ம பிரெயினில் லாக்காக இருக்கக்கூடிய அந்த பேட் மெமரிஸ், தாட்ஸ், இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ண முடியுது. சொல்லாதது கூட வெளில வரும். ஆமாம். ஸோ ரீப்ராசஸ் பண்ண முடியும் அவங்களுடைய எமோஷன்ஸை, இதெல்லாம் அவங்களால பண்ண முடியுது. அதுதான் வந்து இந்த EMDRன்றது. ஸோ நம்ம நாட்டில் இப்போ நிறைய சைக்காலஜிஸ்ட் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த டெக்னிக்கை நம்ம படிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு இல்லையா, என்றைக்குமே மறக்காமல் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய டவுட் வந்து நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பற்றி நிறையா சொல்லியிருந்தீங்க, பட் அதுக்கு ரிலேட்டடாக இல்லைனா அதுக்கு சிமிலராக இருக்கிறது தான் என்னோட கொஷின் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் டாக்டர். பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஹெல்ப் இன் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சனல் அசால்ட் அதெல்லாம் நடந்தால் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தெர் ஆர் வார் டான் கண்ட்ரிஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராக்கெட்லாம்
லான்ச்சர் உழுவுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. போர் அப்படிங்கிற சூழ்நிலையிலே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இனிமேல் வந்து சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட்டை போகிறது அப்படிங்கிறது இன்னும் அவ்வளோ யோசிக்கலாம். ஏன்னா டாக்டர்னா ஊசி குத்துனா மட்டும்தான் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தானே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் டாக்டர்? நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் மெஷர்ஸ் பற்றி கேட்குறீங்க. இப்போ முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ராமா நடந்திருக்கு அப்படின்னாக்கா அதை பற்றி நம்ம யார்கிட்டையாவது நம்ம ரொம்ப நம்புகிறவங்கக்கிட்ட, நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளுக்கிட்ட அதை பற்றி பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ்லாம் லாக்டப்பாக ஒரு பாட்டில் டப்பாக இருந்தாலே அது வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாக் டு சம்ஒன். நம்ம ரொம்ப நம்புறவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அது பண்ணுறதில்ல, யார்கிட்டையுமே அவங்க பேசுகிறதில்ல. ரெண்டாவது விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணாமல் ரெகுலர் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தால் கலந்துக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயத்தினால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்காமல் ரிலேட்டிவ்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸோட எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ட்ரை டு என்கேஜ் இன் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அந்த ஈவெண்ட்ஸ் நடந்து முந்து போன பிறகு அவங்க ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதில் எப்படி வரணும் அப்படின்னா வந்து த்ரூ பாசிட்டிவ் ஆக்ஷன், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம இறங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளட் டொனேஷன் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு ஒரு உதவி பண்ணலாம். ஃபீல் குட்டான விஷயம். ஆமாம், இது மாதிரி பண்ணும்போது யூ ஸ்டார்ட் ஃபீலிங் குட். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து யூ வில் ஃபீல் மோர் பவர்ஃபுல், யூ வில் ஃபீல் லைக் டேக்கிங் கண்ட்ரோல் இன் யர் லைஃப். ஓகே, எம்பத்தி பவர் கொண்டு வரும்னு சொல்கிறீங்களா டாக்டர்? ஓகே. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, அதாவது மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நிறைய இடங்களில் சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா டாக்டர்? இது செல்ஃப் ஹெல்ப் மெஷர்ஸ். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு அடிஷ்னலாக சொல்ல போனால் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது டூ ஒன் திங் அட் அ டைம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இழுத்து போட்டக்கூடாது. இப்போது நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்புனா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எல்லா வேலையும் ஒத்துக்குவாங்க. ஆனால் வந்து டூ ஒன் திங் அட் அ டைம். ஒரு நாளைக்கு இந்த வேலையை நான் பண்ணுறேன், அந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைவாக இருக்கும். அப்போ இரிட்டபிள் ஆக மாட்டோம். ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ், மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களை அடிக்கடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அது பாட்டு கேட்கறதா இருக்கலாம், மியூசிக் கேட்குறதா இருக்கலாம், படம் பார்க்குறதா இருக்கலாம், புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மூணாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஜென்டில் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் ஒரு 1/2 hour பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பிரெயினில் சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அது வந்து ஒரு ஃபீல் குட் சென்சேஷன் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டயட், ஹெல்தி டயட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா குட் ஸ்லீப் பேட்டர்ன். ஸோ 8 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு ராக்கி ஹில்லில் ஏறி அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடில் ஈஸியாக கீழே இறங்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த டாபிக் பற்றி பேசினது. ரொம்ப ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இது ஏற்படுறதுக்கான காரணங்கள், அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பேசுகிறப்போ மனசு இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் சிக்கிக்கிச்சுன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதில் வந்து வெளில வர வழிகள்லாம் கேட்டால் வந்து ஓகே எப்படின்னா லைஃப்பில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து வெளில வரதுக்கான வழியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இல்லையா? ஆமாம், இன்றைக்கி வந்து என்னதான் நம்ம வந்து ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் பற்றி அதிகமாக பேசியிருந்தாலும் கூட நிறைய நேரங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம பேச வேண்டிய தருணங்கள் இருக்குது. பிகாஸ் நார்மலாகவே நம்ம லைஃப்பில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக நம்ம இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வல்னரபிளாக தான் இருப்போம் கண்டிப்பாக இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செக்மெண்ட்டாக சும்மா பிரித்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸாலையும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புரியுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப புது டேர்மாக இருந்தாலும் இதை பற்றி புரிய வச்சு இது வந்து நம்ம லைஃப்பில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இன்னும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஃபர்மேஷன். இந்த PTSD கான்செப்ட் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி புது கான்செப்டாக இருந்தாலும் இதை ரெகக்னைஸ் பண்ணி ஏர்லியராக பண்ணி ட்ரீட் பண்ணால்
நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பேஷண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இன்ஃபர்மேஷன்ஸாக எல்லாமே பாசிட்டிவ் மோட்டிவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சீரியஸ் அதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியாத ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ டீப்பான ஒரு நாலேஜ் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் தான். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் யாரும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் கண்டிப்பாக டாக்டர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்த விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனிய பாய் என்று வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். என்ன தான் வந்து இந்த மாதிரி புதுசாக நம்ம வந்து பல விஷயங்கள்லாம் பல டிசார்டர்ஸ்லாம் பார்த்தாலும் கூட அது எல்லாருக்குமே தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுடைய மெடிசனல் வேல்யூஸும் அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு இல்லை? அண்ட் டாக்டர் கூட என்ன சொன்னார், செல்ஃப் ஹெல்ப்லாம் பற்றி பேசினார்ல. ஸோ உள்ளேயே எல்லா கெமிக்கல்ஸும் இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி தூண்டி விட்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் போயிட்டு ஒரு காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நல்லா செலவு பண்ணி காசுலாம் தீர்ந்து போகுது, அப்பா நான் சரியாயிட்டேன்பா அப்படின்னு வச்சுட்டு வீட்டுக்கு வெளில வரதோட நீங்கள் வந்து இயற்கையான மருத்துவத்தை வந்து பின்தொடர்ந்து போனீங்கனாலே எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறத நம்ம ஷோவில் எல்லா வாட்டியும் சொல்லிட்டு இருக்கோம். இதான் நம்மளோட முன்னோர்கள் தமிழர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்குமா என்ன? ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பாடி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், உபாதைகள் இருந்திருக்கலாம், நோயெல்லாம் இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ தமிழர்களோட மருத்துவ அறிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருந்துச்சான். அதை வந்து எல்லாருமே பாரெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு அவங்கவுங்களோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்கவுங்க நிலையமைப்புக்கு ஏற்ற மாதிரி வேற பேர்லாம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பழமையான மருத்துவ முறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட மருத்துவ முறையோட பெருமையை அருமையை நம்ம தமிழர்களோட முன்னோர் இருக்காங்கல்ல அந்த மருத்துவ அறிவை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அதாவது எனக்கு நல்லா தெரியும், உனக்கு இதை பற்றி எந்த அறிவு இருந்திருக்காது அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால நம்ம நிரஞ்சன் பாரதி அவர்கள் சொல்கிறாங்க, பார்த்துடலாமா? ஆதி காலத்தில் நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை 2 விதமாக தான் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று அகம், இன்னொன்று புறம். அகம் என்பது அவங்களுடைய காதல் சார்ந்த வாழ்க்கை. புறம் என்பது அவங்களுடைய போர், அவங்க வெற்றி பெற்ற விதம், அவங்க வீரம், இதை பற்றிய ஒரு வாழ்க்கை. நம்ம தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய நூல் இருக்குது. இந்த நூல் அரசர்களுடைய வெற்றி, அவங்க அருமை பெருமைகள், அவங்க வீரம், இதை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். இது வந்து 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு நூல். அதே வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு நூல் தான் பதிற்றுப்பத்து. இந்த பதிற்றுப்பத்து எதை பற்றிய நூல் தெரியுமா? சேர மன்னர்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள், அவங்களுடைய வீரம் எத்தகையது, இந்த விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு இந்த நூலில். இந்த நூல் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. இந்த நூல்களில் பொதுவாக போர் எப்படி நடந்தது, அரசர்கள் எப்படி ஜெயித்தாங்க போன்ற தகவல்கள் இருந்தாலும் இந்த தகவல்களுக்கு நடுவில் ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான ஒரு தகவலும் பதிவாகி இருக்கு. அது என்ன தகவல் தெரியுமா? போர்க்களத்தில் ஒரு வீரன் ரொம்ப வீரமாக போர் செய்கிறான். போர் செஞ்ச பிற்பாடு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்படுகிறது, ஒரு விழுப்புண் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீரன் சாகலை. அந்த வீரனை காப்பாற்றுவதற்காக பல மருத்துவ அறிஞர்கள் ஒன்று கூடி அந்த வீரனுக்கு வந்து சிகிச்சை பண்ணுறாங்க. இந்த சிகிச்சை எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இந்த பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? இப்போது அந்த பதிவு எப்படி ஒரு பாடல் வரியாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக அந்த பதிற்றுப்பத்து பாடல் வரிகளை நீங்களே இப்போது திரையில் பாருங்கள். மீன்தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி சிரல் பெயர்ந்தன்ன நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடுவாள் மார்பின். இதுதான் அந்த பதிற்றுப்பத்து பாடல். நம் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த புண்ணை வந்து தேய்த்து விடுகிறார்கள் ஒரு ஊசி வச்சு. இந்த நவீன முறை வந்து இன்றைய காலகட்டத்தில் கூட புழக்கத்தில் இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு புகழ்பெற்ற மருத்துவமான அக்குபங்க்சர் என்பது கூட இந்த முறையை அடிப்படையாக வைத்து வளர்ந்தது தான் அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு கருத்து நிலவுது. இந்த அக்குபங்க்சர் என்பது கூட நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் சீன தேசத்துக்கு போயிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பல அறிஞர்களால் முன்வைக்கப்படுது. இந்த கருத்து தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிகிச்சை எப்படி நடந்தது என்பதை இந்த பாடலில் வந்து கவிஞர் பதிவு செய்திருந்தாலும் அதை பதிவு செய்த விதம் ரொம்பவே அருமையாக, ரொம்ப அபாரமாக இருக்குது. இந்த சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சை எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த புலவர் ஒரு அற்புதமான உவமை சொல்கிறார். ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே ஒரு மீன் இருக்குது. அந்த மீனை சிரல் பறவை அப்படிங்கிற ஒரு பறவை வந்து பார்க்குது. அந்த பறவையோடைய இறை தான் அந்த மீன். அந்த மீனை பார்க்குற அந்த பறவை வேகமாக அந்த தண்ணிக்குள்ளே முழுகி நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் அந்த மீனை தன்னுடைய அலகால் கவ்வி நீரின் மேலே வந்து விடுகிறது. ஒரு நொடி பொழுதில் இந்த நிகழ்வு வந்து முற்றிலும் நடந்து முடிந்து விடுகிறது. எப்படி ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் இது நடந்து முடியுதோ
அதே மாதிரி நம்ம மருத்துவ அறிஞர்கள் இந்த வீரனுடைய உடம்புல அந்த ஊசியை தைச்சு உடனே வெளில எடுத்துடுறாங்களாம். அவ்வளவு வேகமாக அந்த மருத்துவ அறிஞர்கள்கிட்ட. இப்போ நான் சொன்ன இந்த தகவலை வச்சு சிரல் பறவை என்ன பறவைன்னு உங்களுக்கே ஒரு யூகம் ஏற்பட்டு இருக்கும். சிரல் பறவை தான் இன்றைக்கு நாம் அழைக்கிற மீன்கொத்தி பறவை. இந்த மீன்கொத்தி பறவை ஒரு நீருக்குள்ள மூழ்கி மீனை எடுத்துக்கொண்டு வருவது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான காட்சி தான். ஆனால் இந்த காட்சியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை, ஒரு அறுவை சிகிச்சையை ரொம்ப தத்ரூபமாக இந்த புலவர் பதிவு செய்த விதம் நம்ம உண்மையிலேயே மகிழச் செய்யுது. இந்த மாதிரியான தகவல்களை இலக்கியத்தோடு சேர்ந்து பல தகவல்களையும் நம்ம தெரிந்து கொள்ளும்போது நம்ம முன்னோர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வியப்பும் மரியாதையும் ஏற்படுது. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது, அவங்க பல்துறை அறிவு படைத்த சான்றோர் பெருமக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து நிச்சயம் எல்லார் மனதிலும் எழும். இன்று இடம்பெற்ற இந்த பகுதி ரொம்பவே சுவாரஸ்யம் நிறைந்ததாக, சுவையானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே சேர்த்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போது wholeliving.com அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற வெப்சைட்டு. ஓகே, ஹோல் லிவிங், அதாவது WHOLELIVING, கரெக்டா? யா, ஹோல் லிவிங்னா என்ன தெரியுமா? நம்ம ஹோல் லிவிங் அப்படின்னு கூட சில நேரத்தில் தப்பாக கூட எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எந்த பிரச்சனை எப்படி போனாலும் இப்படி வந்துடணும். அந்த மாதிரியான ஹோல் லிவிங் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 secrets to a stress-free life, கேரியர் அண்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் அதான் எல்லாம் இப்போ சொல்ல போகிறோமே. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னன்னா, மணி எல்லாரும் சொல்கிற மாதிரி தேவை தான், பட் அது ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்படும் போது கண்டிப்பாக அதனாலே கூட ஸ்ட்ரெஸ்ஸும் கூடவே வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா மணி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பைடு. ஓகே, அண்ட் மணின்னு சொல்லிட்டு எப்போவுமே மணி மேலேயே பழிய போட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிறது ஆனால் 100% நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸு, வெல்பீயிங்கு, பவரு, ஈகோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கூட இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட மணி சில பேருக்கு அவசியமாக இல்லைனா கூட சில டிமாண்ட்ஸு, சில சில வான்ஸை தேடி எல்லாருமே ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ அதனால் அதிகமாக ஆசைப்படும் போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ எப்படி இந்த பேலன்ஸ் பண்ணலாம் கெரியர், அதுக்கப்புறமா இந்த மணி, அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப், இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெப்சைட்டாக வரும். யா, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அப்படின்ற மாதிரி டைலாக் இருக்கும்ல, அதே மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி பார்க்க வேண்டிய வெப்சைட்டு wholeliving.com, WHOLELIVING.com. ஓகே, செம்மையான விஷயம். வர நீங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாங்கிட்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை பற்றி தான் பேசணும். நடுவில் கொஞ்சம் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் பற்றிலாம் நம்ம பேசினாலும் கூட நம்ம மேஜராக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது மற்ற நேரங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். ஏன்னா இது இப்போ எல்லா பக்கமும் இருக்குல்ல, காற்று மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இல்லாமல் ஆனந்தி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் பிரேக் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு டூர்லாம் போகிறாங்களாம். போயிட்டு ஏதாவது ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. வரும்போது நீங்களே வரும்போது வர வழியில் ஃபுல்லாக சந்தோஷத்தில் சாப்பிட்றாதீங்க. ஓகே, இல்லை சந்தோஷத்தில் சாப்பிட்டு என்ன சந்தோஷமாக நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷமாயிருந்தீங்களா? அப்போல்லாம் சந்தோஷப்பட மாட்டோம். ஃபீட்பேக்கில் உங்களை திட்டுறீங்களா? பட் எனிவே பாராட்டுறவோ திட்டோ எதாக இருந்தாலும் நீங்கள் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸோ ஒப்பீனியன்ஸ் அமைச்சிருங்க. ஆமாம், அதையும் தவிர இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, எங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி ஃப்ரீ அப்படி ஜாலியாக நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுக்கலாம். அல்லது கைப்பட கடிதம் எழுதி கீழே டிஸ்பிளே ஆகிட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஓகே, திருப்பி நாளைக்கு ஒரு இன்டெலெக்சுவலான இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறோம் இனியவை என்ற நிகழ்ச்சியில். எஸ், புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் ஆனந்தி என் பாரு.